கார் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன ஆன்மீக சுற்றுலா தான். அப்படிலாம் இல்ல. புதுசா ஒரு கோயிலுக்கு போனோம். கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்துல இருக்கிற வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்க போன டைம்ல பூஜையெல்லாம் முடிஞ்சு கோயிலே மாரி எம்ப்டியா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா மத்தபடி இங்க எப்பயுமே ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காருக்கு வந்து பூஜை பண்ணாங்க. இதுல தான் என்ன சொன்னாங்கன்னா, தேங்காய் உடைக்கும்போது வந்து கண்ல வந்து அந்த தேங்காய்ல கண்ணு மாரி இருக்குல்ல 3 இது அதுல அடிபடக்கூடாதாம்மா. அப்படி அடிபட்டுச்சுன்னா கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரைக்கும் எத்தன தேங்காய் சரியா உடையுதோ, அத்தன தேங்காய் வரைக்கும் அத்தன ரவுண்டு போய்க்கிட்டே இருப்பாங்களாமா. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு 2 தேங்காய் உடைச்சிட்டு 3வது தேங்காய் அப்பதான் கரெக்ட்டா வந்து விழுந்ததே. இந்த கோயில் வந்து ட்ரஸ்ட்ல செயல்படுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து என்னைக்குமே எல்லா நாளுமே வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. ஸோ, நாங்க எல்லாரும் சாப்ட்டுட்டு அப்படியே கெளம்பிட்டோம். அப்புறம் லூலூல போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெளிய வந்துட்டோம். அப்புறம் அகைன் ஃபன் மால்ல போய் அங்க ஒரு ஷாப்பிங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வர வழியில பேக்கரியில டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.